ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சிஸ் குரூப் பை குரூப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது கூடவே அது ரிலேட்டடான வொக்காபுலரிஸும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்து பிளேசஸ், பில்டிங்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ் இதை சார்ந்து இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான காஞ்சிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் ஒரு 10 காஞ்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. அண்ட் அது கூடவே அவுட் ஆஃப் த கான்டெக்ட் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். பிகாஸ் இந்த வேகோ காங்கோ பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேகோ காங்கோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்த 2 அனிமேஸ் வந்து இருக்குது. அந்த அனிமேஸ் என்ன, எது வந்து என்ன அந்த அனிமே பார்த்ததுலேருந்து இந்த விஷயத்தை நோக்கி படிக்க தூண்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ முதலாவது காஞ்சி மனபு காஞ்சி அல்லது வந்து கக்கு காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது இரண்டுமே வந்து படிப்பு அப்படின்றத வந்து மீன் பண்ணுது. ஸோ இந்த மனபு அப்படின்றது வந்து நேட்டிவ் ஜாப்பனீஸ் வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கலாம். மனபு அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கக்கு அப்படின்ற சவுண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனபு அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ் கூட இணைஞ்சு இருக்கிறதா வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க. இங்கே நம்ம மாணவர் அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ஜாப்பனீஸில் வந்து மனபு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சில கிளைம்ஸ் வந்து சிலர் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு லிங்குவிஸ்டிக் கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட எண்ணம். ஸோ இதுக்கு வந்து சைனீஸ் சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கு. ஸோ கக்கு அப்படின்றது அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்குது இன்னைக்கு மனபு அப்படின்ற வார்த்தையை காட்டிலும். ஸோ இப்போது முதல் வொக்காபுலரி பார்க்கலாம். கக்குசே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கக்கு மற்றும் சென்சேயில் வர்ற அந்த சே சவுண்டு இது இரண்டும் சேர்ந்து கக்குசே அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ கக்குசே அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து தாய்கக்கு, பெரிய படிப்பு அப்படின்றது தான் இங்கே தாய்கக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து கக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ கக்கோ அப்படின்னா வந்து பள்ளி அப்படின்னு வந்து அர்த்தம். ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக ககக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ கக்கு அப்படின்னா படிக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த க அப்படின்றது பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆர் வந்து ஒரு பிரிவு, அதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆய்ந்து படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே ககக்கு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த ககக்கு அப்படின்ற வார்த்தையானது எனக்கு வந்து டாக்டர் ஸ்டோன் அப்படின்ற அனிமையில தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது. ஸோ அறிவியல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்றது தான். இந்த அறிவியல் அப்படின்றதுமே வந்து சங்ககால தமிழில் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அறிவு இயல், அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதை வந்து அறிவியல் அப்படின்னு வந்து பெயரிட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதே போல தான் இதுவும் வந்து ஒரு கலைச்சொல் தான். பட் ஆனால் இதோட ஆரிஜின் வந்து சைனீஸ் ஆரிஜின். ஸோ அவ்வளோதான் வொக்காபுலரிஸ். அண்ட் இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த காஞ்சியோட வேகோ காங்கோ பற்றின ஹிஸ்ட்ரி நான் படிக்கிறதுக்கு வந்து ஒரு அனிமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்னா எரேஸ்ட் அப்படின்ற அனிமே தான். ஸோ இந்த அனிமேல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து வரும். அந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கு யாஷிரோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் வந்து இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இந்த பேரில் தான் அந்த கேரக்டர் இருக்கும். அண்ட் அதோட ஹீரோவுக்கு வந்து இடையில மெமரி லாஸ் மாதிரி ஆகிடும். இந்த மீன் டைம் இந்த மெமரி லாஸ் ஆகி அல்லது கோமாவில் வந்து ஒரு 15 இயர்ஸோ சம்திங் ஏதோ இருப்பார். அந்த மீன் டைமில் அந்த வில்லன் வந்து தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஹி வில் சேஞ்ச் ஹிஸ் நேம். எப்படி அப்படின்னா, ஸோ ஜப்பானில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது தான் அந்த பர்சனுடைய பெயர் அண்ட் செகண்ட் நேம் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி நேமாக வந்து இருக்கும். ஸோ இங்கே யாஷிரோ அப்படின்றத வந்து அந்த பர்சன் வந்து தன்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபோட பேரில் இருக்கிற செகண்ட் நேமை தன்னோட செகண்ட் நேமாக மாற்றிக்குவார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யாஷிரோ அப்படின்றத நிஷிசோனோ அப்படின்னு வந்து மாற்றிக்குவார். பட் ஆனால் தன்னோட ஆக்சுவல் பெயரான ஃபர்ஸ்ட் நேமை வந்து மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதோட ரீடிங்கை வந்து மாற்றிப்பார். இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒரே காஞ்சிக்கு வந்து மல்டிபிள் ரீடிங்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது, போத் புண்ணியோமி உண்ணியோமி சேர்த்து. ஸோ அதன்படி ஸோ இந்த கக்கு காஞ்சியானது முன்னாடி வந்து கக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டு அப்புறம் இந்த 15 இயர்ஸில் வந்து மனபு அப்படின்னு வந்து மாற்றிடுவார். தோ இது வந்து இன்னைக்கு ஜப்பானில் வந்து பாசிபிள் இல்லைன்னாலும் திரைக்கதைக்காக படத்துக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயம் வந்து எனக்கு இதை பற்றி நிறைய தேடி படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ அப்போ தான்
இந்த வேகோ காங்கோ பற்றியே நான் வந்து டிஸ்கவர் பண்ணுறேன். ஸோ அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜாப்பனீஸில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதற்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இம்பர்சனேட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அதில் ஒன்று வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கும் பொழுதே கானா ஸ்கிரிப்ட்லேயும் வந்து ஹிரகானாவாக இருக்கலாம், கதக்கானாவாக இருக்கலாம், அதுலேயும் வந்து அவங்களோட பெயரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற வழக்கம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் பேரில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஸோ இந்த பெயருக்கு வர்ற காஞ்சிஸை வந்து ஜின்மே காஞ்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த முதல் காஞ்சிக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே போதுமானது. அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட். ஸோ அடுத்த காஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கோ காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கக்கோ அப்படின்றதுக்கு வந்து இந்த காஞ்சி மட்டும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, இன்னொரு காஞ்சியும் சேர்த்து வரும். ஸோ இதில் வந்து இந்த கோ அப்படின்ற சவுண்டு தான் இந்த காஞ்சிக்கு. அது கூடவே இந்த காஞ்சியை பற்றி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காஞ்சியில் நீங்கள் பார்க்கலாம் 2 ரேடிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து ட்ரீ ரேடிக்கல், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரேடிக்கல். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சியானது இதற்கு முன்னாடி பார்த்த சீச்சி காஞ்சி மாதிரி இருக்கும். அதாவது அப்பாவுக்கு வர்ற காஞ்சி அண்ட் மேலே வந்து ஒரு லிட்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரேடிக்கல்ஸ்க்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. பட் அந்த அர்த்தம் வந்து இங்கே அவ்வளோவா உபயோகமாக இருக்காது. காஞ்சியானது கெய்சை மோஜி டைப்பில் வந்து விழுகும். ஸோ இந்த மோஜி டைப்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ஸோ கெய்சை மோஜி அப்படின்னா ஒரு ரேடிக்கல் வந்து அர்த்தத்தையும் இன்னொரு ரேடிக்கலானது ஃபோனட்டிக் க்ளூ ஆர் ஃபோனட்டிக் சவுண்டையும் வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கல் ஆனது தான் கோ அப்படின்ற சவுண்டை வந்து குறிக்கும். ஸோ இந்த காஞ்சியானது ட்ரீ அப்படி குறிக்கும்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் ஆனது ஆரம்ப காலங்களில் மரத்தடியில் தான் நடந்தது அப்படின்றத நீங்கள் ரேடிக்கல் அல்லது வந்து விஷுவல் க்ளூ அப்படின்னு இதை சொல்லலாம். அல்லது மரத்தை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்துகிற டெஸ்க்லாம் இருக்கிற இடம் வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது சவுண்டுக்கான ஒரு க்ளூ. ஸோ இந்த மாதிரியான மோஜி டைப்ஸை வச்சு நீங்கள் ஒரு காஞ்சி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் 100% வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேபி சைனீஸ் பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கலாம். ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த காஞ்சியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இப்போது இந்த வொக்காபுலரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே கோ அப்படின்ற ஒரு சவுண்டு மட்டும்தான் இந்த முழு காஞ்சிக்கும் சேர்த்து. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் கக்கு கோ, இது ரெண்டு இணையும் பொழுது தான் கக்கோ அப்படின்னு வந்து மாற்றம் அடையுது. இந்த இக்கு அப்படின்ற சவுண்டுக்கு தான் இந்த ஸ்மால் சுவை வந்து நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்து கக்கோ அப்படின்னு வந்து படிக்கணும், கக்கோ அப்படி கிடையாது. ஸோ அடுத்த வொக்காபுலரி பார்த்தீங்க அப்படின்னா கோச்சு. ஸோ இந்த காஞ்சியை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து சூ காஞ்சி அல்லது வந்து நாகா காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னோட பேருக்கு வர்ற காஞ்சியும் இதுதான். சப்போஸ் நான் வந்து காஞ்சியில் எழுதணும் அப்படின்னா இந்த காஞ்சியை வந்து உபயோகப்படுத்த முடியும். ஸோ இந்த நாகா அல்லது வந்து சூ அப்படின்னா வந்து லாங் அல்லது வந்து லீடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது ஒரு குழு இருக்குன்னா அந்த குழுவுக்கு லீடராக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தலைமை அல்லது தலைவராக இருக்கிறத வந்து குறிக்கும். ஸோ இது நிறைய இடத்துல உபயோகமாகும். இனி வரும் வொக்காபுலரிஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கோச்சு அப்படின்னா வந்து தலைமை ஆசிரியரை குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படிப்பு சார்ந்த ஒரு காஞ்சி, பிறகு வந்து தலைவர் அப்படின்னா கோச்சு அப்படின்னா பிரின்சிபல் அல்லது வந்து தலைமை ஆசிரியர் அப்படின்றத குறிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமோன் அப்படின்னு வந்து ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ கோ அப்படின்றது இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் இந்த சவுண்ட். ஸோ இந்த மோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை குறிக்கும். ஸோ உங்களால் இது பிக்சரை பார்த்தே வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 2 திறப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கோமோன் அப்படின்றது வந்து ஸ்கூல் கேட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ. ஸோ இந்த இடத்துல கோ அப்படின்ற இந்த காஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தக்காய் காஞ்சி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. தக்காய் அப்படின்னா உயர்வான, விலை உயர்ந்த அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கோ அப்படின்னா பெரிய ஸ்கூல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ உயர்நிலை பள்ளி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தமிழில், கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்தை தான் வந்து இங்கே இது வந்து குறிக்குது. ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட். அடுத்ததாக வந்து குனி காஞ்சி அல்லது கொக்கு காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு நாட்டை குறிக்கிற காஞ்சி. இது நிறையவே நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருக்கோம். அதனால் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். தனியாக வரும் பொழுது குனி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. குனி அப்படின்றது குன்யோமி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ககொக்கு.
ஐ திங்க் இது கைகொக்குன்னு வரும்னு நினைக்கிறேன், தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ கைகொக்கு அப்படின்னா வந்து ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு வந்து அர்த்தம். எஸ், ஸ்பெல்லிங் வந்து தப்பாக தான் எழுதியிருக்கேன், கரெக்ட் பண்ணிடுறேன். ஆல்ரைட், கைகொக்கு அப்படின்னா வந்து வெளிநாடு அப்படின்றது லிட்ரல் மீனிங். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூகொக்கு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சூகொக்கு அப்படின்னா சைனா. அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி வந்து நான் எளிமையாக கற்றுக்கிட்ட காஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காஞ்சியை ரெசிம்பிள் பண்ணுற மாதிரி நான் பெருசாக காஞ்சிஸ் வந்து பார்த்ததில்ல. ஸோ இது வந்து கசோக்கு காஞ்சி அல்லது வந்து இயே காஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி அப்படின்றத குறிக்கும். ஸோ இப்போ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குன்யோமி பார்க்கலாம். இயே, இயே அப்படின்னா வீடு அல்லது மனை அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்ததாக யா அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்குது. அடுத்தது சைனீஸ் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா க மற்றும் கே. ஸோ இப்போது இந்த காஞ்சி தனியாக வரும் பொழுது இயே அப்படின்னு வந்து வாசிக்கணும். இயே அப்படின்னா வீடு அல்லது மனை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜப்பானியர்களுக்கு குடும்பம் அப்படின்ற ஒரு சொல்லானது கிடையாது. ஸோ மனை அப்படின்னாலே வந்து அது ஆக்சுவலாக ஃபேமிலியை தான் குறிக்கும். ஸோ இப்போ நம்ம கூட தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வீட்டில் அப்படின்றதே ஆக்சுவலாக குடும்பத்தை தான் வந்து மீன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் இயே அப்படின்னா வீடு அப்படின்றத குறிக்கிற சொல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு காஞ்சி சேர்ந்து வரும் பொழுது தான் அது ஆக்சுவலாக கசோக்கு அப்படின்ற மீனிங்கை வந்து கொடுக்கும். ஸோ இங்கே இது வந்து க அப்படின்ற இந்த சைனீஸ் சவுண்டையும் இது வந்து ஜொக்கு அப்படின்ற சவுண்டுக்கும் அசைன் ஆகும். ஸோ இரண்டும் சேர்ந்து வரும்பொழுது கசோக்கு. இந்த ஜோக்கு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் படிக்கணும். ஸோ இந்த காஞ்சி எனக்கு ரொம்பவே புதுசான காஞ்சி, பட் இந்த காஞ்சி தெரியும். ஸோ இந்த காஞ்சியை பார்த்தாலே எனக்கு வந்து ஃபேமிலி ஆர் ஹோம் அப்படின்றத மீனிங் கொடுத்துரும். பட் வந்து கசோக்கு அப்படின்றதுல எனக்கு இந்த இரண்டாவது காஞ்சி இப்போதைக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒக்காபுலரி தெரியும். ஸோ இதை தான் நான் வந்து ஒரு டைமும் வந்து நான் ரீஹைட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒக்காபுலரிஸ் படிங்க. இன்ஸ்டெட் வந்து குன்யோமியில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஒக்காபுலரிஸாக படிக்கும் பொழுது நாளைக்கு இந்த காஞ்சி தெரியலனாலும் கூட நான் என்னோடய ஃபோன் எடுத்து நான் கசோக்குன்னு டைப் பண்ணால் இந்த ரெண்டு காஞ்சியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ இங்கே நான் கசோக்குன்றதுக்கு வந்து இந்த காஞ்சியை நான் பார்த்துருக்கிறதுனால என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது வந்து என்ன காஞ்சி என்ன வேர்டு அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிட முடியும். ஸோ அதுதான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களோட படிக்கிற மெத்தடை வந்து வச்சுக்கோங்க, இன்னும் வந்து ஈஸியாக படிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ சக்கா அப்படின்றது N5 லெவலில் வர்ற வார்த்தை தான். சக்கா அப்படின்னா எழுத்தாளர் அல்லது வந்து ரைட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து கா அப்படின்ற சவுண்டு தான் எகைன் இந்த காஞ்சிக்கு வருது. இது வந்து இதுக்கு தனியான சவுண்ட் என்னன்னு தெரியல, பட் இணைஞ்சு வரும்பொழுது சக்கா அப்படின்னு வந்து படிக்கணும். அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், யா, இது ரொம்பவே எளிமையான காஞ்சி, எக்கி காஞ்சி. எக்கி அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இது வந்து தண்டவாளம் மாதிரியும் இந்த சிம்பிளானது ஒரு ஆர் ரயில்வே அப்படின்றத குறிக்கிறத மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி தான் வந்து நான் வந்து நினைவில் வச்சுக்குவேன் இந்த காஞ்சியை. ஸோ இதோட ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஐ திங்க் ஒரே ஒரு ஒக்காபுலரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், யா, சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சவுண்ட் எக்கி. தனியாக வரும்பொழுது எக்கி அப்படின்னு படிக்கணும். எக்கினா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கி இன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன் அப்படின்னா வந்து வேலையாள் அல்லது அதை சார்ந்தவர் அப்படின்றது வந்து குறிக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் N5 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தெர் வில் பி சம் ஒக்காபுலரிஸ். கைஷா இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஷா அப்படின்னா வந்து கம்பெனி, இன் அப்படின்னா ஆள், கம்பெனி ஆள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இன்னுன்றதை இங்கே கொடுத்துட்டு முன்னாடி எக்கி அப்படின்றது வருது. ஸோ அதனால் இது எக்கி இன் இப்படி தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த கைஷா இன் அல்லது வந்து கைஷான்ற சவுண்டையுமே வந்து பின்னாடி வரும் ஒரு காஞ்சியில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி. ஆல்ரைட், இது வந்து தென் காஞ்சி அல்லது மிசே காஞ்சின்னு நினைக்கிறேன். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா கடை அல்லது வந்து ஒரு ஷாப் அப்படின்றத குறிக்குது. ஸோ இதை நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு கடையில் வந்து ஏதோ ஹேங் பண்ணியிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க விற்பனைக்காக அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ இது ஆக்சுவலாக அதை மீன் பண்ணல, பட் நான் அப்படி வந்து புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இதை பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். மிசே அப்படின்றது வந்து கொன்யோமி பார்த்தீங்க அப்படின்னா தென் அப்படின்றது. தனியாக வரும்பொழுது மிசே அப்படின்னு படிக்கலாம். மிசே அப்படின்னா கடை ஜென்ரலாக வந்து. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு காஞ்சி கூட சேர்ந்து வரும்பொழுது அந்த பொருள் சார்ந்த ஒரு கடை அப்படின்றத குறிக்கலாம், அல்லது வந்து கடை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத குறிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து
தென்னின் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இப்போதான் வந்து இந்த இன் அப்படின்னா ஒரு வேலையாள் அல்லது அதை சார்ந்த ஆளுன்றதை பார்த்தோம். இந்த இடத்துல தென்னின் அப்படின்னா வந்து கடையில் வேலை பார்க்குறவர் அல்லது வந்து கடையோட கிளர்க் அப்படின்றத ஆக்சுவலாக மீன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோத்தென் அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஷோத்தென் அப்படின்னா வந்து புத்தக கடைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காஞ்சியானது எழுதுறதை குறிக்கிற ஒரு காஞ்சி. பட் அதோட ஒன்னியோமி குன்யோமி வந்து மறந்துட்டேன். பட் இது எழுதுறதை தான் குறிக்கும். ஸோ அதனால் இது புத்தக கடை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி தேடி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் நான் அப்புறமா கமெண்ட்ஸில் போடுறேன். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி இது வந்து அவு காஞ்சின்னு நினைக்கிறேன். அவு அப்படின்னா வந்து மக்கள் வந்து ஒன்றாக கூடுறது அப்படின்னு வந்து அர்த்தம். அவு காஞ்சி. இது வந்து அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்கு, கை அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்கு. நீங்க ஒரு நவுனை வந்து நீங்க காஞ்சியில எழுதுறீங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குனி காஞ்சி சொல்லலாம். ஒரு நாடுக்கு ஒரு காஞ்சி இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த காஞ்சி வந்தாலே குனி அப்படின்ற சவுண்டு வந்துடும். ஸோ குனிக்கு பிறகு வந்து இன்னொரு சவுண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெயர் சொல்லை குறிக்கிற ஒரு காஞ்சி. அதே சமயம் ஒரு வேர்பை குறிக்கிற காஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு செயலை குறிக்கிற காஞ்சி. இப்போ எழுதுறது, படிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு காஞ்சி இருக்குது அப்படின்னா அதோட ஜிஷோ ஃபார்மில் இருக்கிற அந்த ஃபியூ கானா சவுண்ட்ஸ் மட்டும்தான் இந்த காஞ்சிக்கு வந்து அசைன் ஆகும். பிறகு வர்றது வந்து நம்ம தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் தமிழில் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆல்ரைட். ஸோ நட அப்படின்றதுக்கு ஒரு சைனீஸில் ஒரு காஞ்சி இருக்குன்னா அந்த காஞ்சி நட அப்படின்றதுக்கு வந்துடும். பட் ஆனால் இந்த நட அப்படின்றத வச்சு எத்தனை தமிழ் வார்த்தைகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடத்தல், நடந்தேன், நடக்கிறேன், நடப்பேன், இந்த மாதிரி காலத்தை பொறுத்து நிறைய வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காஞ்சி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நட அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு காஞ்சி அசைன் பண்ணிவிட்டு நடத்தல், நடப்பேன், நடக்கிறான், நடந்தேன் அப்படின்றதுக்கெல்லாம் வர்ற அதர் சவுண்ட்ஸை வந்து ஹிரகானாவில் எழுதுவாங்க. ஸோ இதனால தான் யூ ஆர் சீயிங் கானா ஆல்ஃபபெட்ஸ். ஹோப் இது கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ரொம்ப நாளாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் somehow I missed it. ஸோ அதனால் இங்கே நான் அதை சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து கைவா அப்படின்னா வந்து உரையாடல் அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஜேஎல்பிடி லெசன்ஸ்லையுமே வரும் அண்ட் மீனானோ நிஹோங்கோ புக்ஸ்லையுமே நிறைய வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைஷா. ஸோ இதுதான் முன்னாடியே சொன்னேன், கைஷா இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கைஷா ப்ளஸ் வந்து இன்னோட காஞ்சி போட்டிங்க அப்படின்னா கைஷா அப்படின்றது கம்பெனி, இன்னுன்றது ஆள். கம்பெனி ஆள் அல்லது கம்பெனி வேலையாள் அப்படின்றத குறிக்கும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி ஸோ இந்த காஞ்சியானது ஒரு இடம் அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். யஷிரோ அப்படின்னு வந்து குன்யோமி கொடுத்துருக்காங்க. ஒன்யோமியை பொறுத்த வரைக்கும் ஷா அல்லது ஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கைஷா அப்படின்ற வார்த்தை இப்போ தான் போன ஃப்ளாஷ் கார்டில் பார்த்தோம். இங்கே இருக்குது, அதே வொக்காபுலரி தான் இங்கேயும் வருது. கைஷா அப்படின்னா கம்பெனி. அடுத்ததாக வந்து ஷாச்சோ. ஷா அப்படின்னா வந்து தனியாக கம்பெனி அப்படின்றதையும் வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல சோ அப்படின்றது லாங் அல்லது லீடர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஷாச்சோ அப்படின்றது என்னவா இருக்கும்? கம்பெனி பிரசிடென்ட் அல்லது வந்து நிறுவன மேலாளர் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கை. இங்கே தான் கைஷா அப்படின்றத பார்த்தோம், இங்கே ஷாக்கை அப்படின்னு வருது. கைஷா அப்படின்னா கம்பெனி, ஷாக்கை அப்படின்னா வந்து சொசைட்டி அல்லது வந்து குழுமம் அப்படின்றத வந்து குறிக்கும். அடுத்ததாக நான் அங்கங்கே பார்த்த ஒரு காஞ்சி அல்லது வொக்காபுலரி, இதை பற்றி இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஜின்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்ஜா அப்படின்னா ஆக்சுவலாக ஷின்டோ ஷ்ரைன், அதாவது ஷின்டோ அப்படின்ற ஒரு மதமானது ஜாப்பனீஸில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் புத்திசம், அதாவது இயற்கையை வழிபடுற ஒரு மதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மதத்தோட கோயிலை குறிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த ஜின்ஜா அப்படின்றது. ஸோ அதற்கான காஞ்சி தான் இது. ஸோ இந்த இரண்டு ராடிக்கலும் சேர்ந்து ஒரு காஞ்சி, அதே போலவே இந்த இரண்டு ராடிக்கலும் சேர்ந்து நம்ம இப்போ பார்க்குற இந்த ஷா அல்லது ஜா காஞ்சி. ஆல்ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், இது வந்து ஒரு பில்டிங்கை குறிக்கும். ஸோ இந்த காஞ்சியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே எனக்கு பில்டிங் அப்படின்னு தோணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி எனக்கு தோணும். இப்போ இதோட வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். தோஷா கான் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தோ ஷா கான். ஸோ இது எழுதுறதுன்றதை இப்போ தான் பார்த்தோம் ஒரு ஃபியூ காஞ்சிஸ்க்கு முன்னாடி.
ஐ திங்க் இந்த தோ அப்படின்ற இந்த காஞ்சியானது மேப்பை குறிக்கும். மேப்பு, எழுதுறது, பில்டிங், லைப்ரரி அப்படின்றத குறிக்குது. நூலகம் அப்படின்றது தான் வந்து தோஷாகான். ஸோ மேப்ஸ், புக்ஸ் எல்லாமே அடுக்கி வைக்கிற ஒரு இடம் தானே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகான். ஸோ கை காஞ்சி இப்போ தான் பார்த்தோம், கான் காஞ்சி இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கைகான் அப்படின்னா வந்து ஹால் அப்படின்னு வந்து அர்த்தம். ஆல்ரைட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிட்ஸு கான். ஸோ இந்த பிஜிட்ஸு கான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எனக்கு முதல் தடவை படிக்கும் பொழுதே நல்லா வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. பிஜிட்ஸு கான் அப்படின்னா ஆர்ட் மியூசியம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இது காஞ்சிக்குள்ளே நான் போகலை, பட் பிஜிட்ஸு கான் அப்படின்ற ஒகாபுலரி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அது வந்து ஆர்ட் மியூசியம் அப்படின்றத மீன் பண்ணுது. நாளைக்கு நான் போயிட்டு என்னோட மொபைலில் பிஜிட்ஸு கான் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காஞ்சி வந்துடும். எனக்கு கொஞ்சமாக காஞ்சி தெரிஞ்சிருந்தாலே ஓகே, இந்த 3 காஞ்சி தான் ஆர்ட் மியூசியம்ன்றதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து கடைசி காஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காஞ்சியானது ரூம் அப்படின்றத குறிக்கும். ஸோ இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ரூமில் வந்து தமிழில் எழுதும் பொழுது ரூமு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கத்தக்கானால மூ அப்படின்ற ஒரு சவுண்ட் இருக்கும், அதற்கு ஒரு கானா லெட்டர் இருக்கும். ஸோ அந்த லெட்டர் வந்து இப்படி தான் வந்து வரும். இந்த பார்ட்டிக்கிளில் நீங்கள் பார்க்க முடியுது இல்லை, மூக்கு மாதிரி இருக்கிற சிம்பிள், அதை நான் மூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ரூமு அப்படின்றதுல இருக்கிற மூ சவுண்டை வச்சு இந்த காஞ்சியை என்னால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் வந்து எளிமையாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் காஞ்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இப்போ இதோட ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஆல்ரைட், முரோ அப்படின்ற ஒரு குன்யோமி சவுண்ட் இருக்குது. ஸோ நேட்டிவ் ஜாப்பனீஸில் முரோ அப்படின்னா ரூம் அப்படின்றத குறிக்கும். ஸோ அதற்கு இணையான சைனீஸ் சவுண்டு வந்து ஷிட்ஸு. ஸோ இது ரொம்பவே எளிமையான சவுண்டு தான். ஸோ இப்போ ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். கியோ ஷிட்ஸு அப்படின்னா வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ கியோ ஷிட்ஸு, கிளாஸ் ரூம். ஆல்ரைட், இந்த கிளாஸ் காஞ்சி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல, இனிமேல் தான் வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகி ஷிட்ஸு. ஸோ இந்த இடத்துல காய் அப்படின்னா என்ன, ஒன்று கூடுறது. ஸோ இந்த காஞ்சிக்கு எனக்கு மீனிங் தெரில. ஷிட்ஸு அப்படின்னா வந்து ரூம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று கூடி இருக்கிற ஒரு ரூம். அண்ட் இந்த காஞ்சியில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் இருக்குல்ல, அது வந்து பேசுறதை குறிக்கும். இந்த ஹனாஷி காஞ்சி ஒன்று பார்த்துருப்பீங்க, அதில் வர்ற பார்ட்டிக்கல் தான் எங்கேயும் வருது. ஸோ அப்படி நீங்கள் நினைவில் வச்சு இது என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா ஒன்று கூடி பேசுகிற ஒரு இடம், அதாவது மீட்டிங் ரூம் அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த காஞ்சியை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படின்னா, அதர்வைஸ் இந்த ஒக்காபுலரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஒக்காபுலரி தெரிஞ்சிருந்தாலே போதும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் பிசியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், நீங்கள் டைப் பண்ணும் பொழுது உங்களால் இந்த 3 காஞ்சியும் வந்து கொண்டு வந்துட முடியும். ஆல்ரைட், ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த லெசனில் வந்து ஒரு 10 காஞ்சி கிட்ட வந்து பார்த்துருந்துருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்பவே டைம் எடுத்து பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த குரூப் ஆஃப் காஞ்சிஸோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.